ஹாய், ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். 2025க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வெயிட் லாஸுக்கான எக்ஸ்க்ளூசிவான சேனல். நிறையா பேர் வந்து 2025 வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருப்பீங்க இல்லையா? இப்போ அதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நிறையா பேர் சேலஞ்சு கேட்பீங்க. அந்த சேலஞ்சு லாஸ்ட் டைம் கொடுத்ததில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோட நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இல்லை, இது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராம். ஓகேவா? இது மூணை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயட் சார்ட்லாம் எப்படி நீங்களே எடுத்துக்கலாம், எங்கே நான் வந்து இதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வித் கேலரி டீட்டெயிலோட, அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வெயிட்டை குறைக்கணும்னு ஆசை இருக்கும். குண்டாக இருக்க அத்தனை பேருமே இதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது முயற்சி பண்ணியிருப்போம். முயற்சி பண்ணி ஃபியூ கேஜஸ் குறைச்சிருப்போம். அதாவது கொஞ்சம் கிலோ குறைச்சிட்டு திரும்ப விட்டுருப்போம், வெயிட் ஏறி இருக்கும். ஓகே, இது ஏன் நடந்ததுன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. வெயிட் லாஸை வந்து எல்லாருமே வந்து எப்படி கேட்குறீங்கன்னா, எனக்கு ஒரு 10 கிலோ குறைஞ்சா போதும், வயிறு மட்டும் குறைஞ்சா போதும், கை மட்டும் குறைஞ்சா போதுன்ற மாதிரி அதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிட்டை குறைச்சி மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி குறைச்சாலும் சரி, ஓகேங்களா? அது குறைக்கிறதுல நிறையா விதம் இருக்குது. ஹெல்த்தியாக குறைக்கலாம், வந்து தப்பாக குறைக்கலாம். தப்பாக குறைச்சோன்னா வீக் ஆகிடுவோம். அந்த மாதிரி நிறையா வகை இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி குறைச்சிங்கனாலும் மெயின்டைன் பண்ணலைன்னா நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதை விட அதிகமாக தான் வெயிட் ஏறும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஏன்னா 3 மாதத்தில் எவ்வளோ கிலோ குறையும், 6 மாதத்தில் எவ்வளோ கிலோ குறையுன்றீங்க. இப்போ நம்ம லைஃப் லாங் வாழ தான் போகிறோம். ஒரு 50 வயசு இல்லை 70 வயசு வாழ்கிறோன்னா அது வரைக்கும் குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்ல. ஒரு 6 மாதம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதோட விட்டுட்டா திரும்ப வெயிட் ஏறிச்சுன்னா அதை பண்ணுறதுல அர்த்தமே இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் தப்பு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான விஷயங்களே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுக்கிறது. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா வந்த உடனே அதிகமாக வந்து கையில் எடுக்கிற விஷயம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதை எடுத்துகிட்டு வெயிட்டை குறைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் வீடியோ போடுறாங்க. அதுவும் அந்த OMEDயா, அந்த 1 மீல், ஒரே ஒரு மீல் சாப்பிட்டு வாழ்கிறது, ஓகேவா? இதெல்லாம் பார்த்து நீங்கள் அவங்க 40 கிலோ குறைச்சிட்டாங்க, அப்படியே ஆளே மாறிட்டாங்க, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் வெயிட்டு குறைக்கிறீங்க. எத்தனை பேர் சஸ்டைனபிளாக இருக்கீங்க? நான் சஸ்டைனபிளாக ஒரு 3 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறேன், இல்லை ஒரு 2 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே நீங்கள் புரிதலே இல்லாமல் பண்ணுறீங்க. அது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், 8 ஹவர் விண்டோ, 12 ஹவர் விண்டோ, சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி, சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தூக்கி ஓரம் வச்சுருவோம். நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வெயிட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான். அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினா என்னென்னா, மேக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ப்ரோட்டீன்றது சுத்தமாக எடுக்கிறது கிடையாது, ஓகே? குட் ஃபேட்ஸு டயட்டில் இருக்கவே இருக்காது. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி தப்பாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து குண்டாயிருக்கீங்க. வெறும் சிம்பிள் காப்ஸ் சாப்பிட்டு 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 வெயிட் ஏறி இருக்கும். இப்போ அதையும் பாதியாவோ கால்வாசியாவோ குறைக்கிறோம், ஓகே? அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு ஏற்கனவே வெயிட்டாக இருக்கும், வெயிட்டு குறையுது, டோட்டலாக கொஞ்சம் நெஞ்சம் இருக்க மசிலும் லாஸ் ஆகுது, உங்கள் மெட்டபாலிசம் கிராஷ் ஆகுது, பிஞ்சி ஈட்டிங் டிஸார்டர் வந்துடுது. ஒரு 3 மாதம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்து ஒரு 8 கிலோவோ 10 கிலோவோ குறைப்போம், விட்டவொடனே பார்த்தீங்கன்னா அகெயின் சர்ன்னு வெயிட் ஏறுது. இதுதான் நடக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் அதில் அந்த பெனிஃபிட் இருக்குது, இந்த பெனிஃபிட் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, பேப்பர் இருக்குதுன்னு தூக்கிட்டு வருவாங்க. பட் சஸ்டெயினபிளாக எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் வந்து எப்போவும் சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு அந்த ஈட்டிங் விண்டோவில் சாப்பிட்டுட்டு மற்றபடி ஃபாஸ்டிங் விண்டோவில் இருந்தால் பிரச்சனையே இல்லை. கேலரி டெஃபிசிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டாக வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரதுனால இதெல்லாம் நடக்குது. அப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பான்னு கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடைசியாக நம்ம ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்க வேண்டியது நம்மளோட மேக்ரோஸ். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் எப்படி, பேலன்ஸ்டாக சாப்பிட்றது எப்படின்றத கற்றுக்கிட்டு அது தெரிஞ்சதுக்கப்புறம் இது உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து சஸ்டைனபிளாக இருப்பீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா 10 கிலோ குறைச்சிட்டு அப்படியே வந்து விட்டுற போகிறோமா? இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்படின்னு கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்க தயாராகுங்க, ஓகேவா? இது மாதிரியே தான் நிறையா கிராஷ் டயட்டு, அது கேட்டால் ஃப்ரூட் டயட்டு, வாழைப்பழ டயட்டு, அப்புறம் என்ன எக் டயட்டு, என்னென்னமோ சொல்கிறீங்க.
பட் எதுவுமே சஸ்டைனபிள் கிடையாது. பேலன்ஸ்டாக வந்து சாப்பிட்டுட்டு இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக மாற்றிக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இதை மெயின்டைன் பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் இதெல்லாம் எனக்கு வேணான்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணுறீங்க. இந்த தப்பெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டை குறைக்கணுன்ற கோல் செட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, என்னோடய பயோவில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? பயோனா என்ன, என்னோடய இன்ஸ்டாகிராம் இருக்கும்ல, இன்ஸ்டாகிராமுக்கு மேலே இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமும் இதே பேரில் தான் இருக்குது, தமிழ் டயட் ஸ்டுடியோ. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பயோவில் போனீங்கன்னா உங்களோட ஹைட், வெயிட்டு, பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும், எவ்வளோ எக்ஸஸாக ஃபேட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட மெட்டபாலிக் ரேட்டு எவ்வளோ, அதாவது பிஎம்ஆர் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்ற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே ஒரு கோல் செட் பண்ணணும். இதை யாருமே செட் பண்ணுறது இல்லை. ஓகேவா? குருட்டாம்போக்கில் எனக்கு ஒரு 20 கிலோ குறைச்சிட்டா போதும், ஒரு 10 கிலோ குறைச்சா போதும், வயிறை மட்டும் குறைச்சா போதும், வயிறு தான் பெருசாக இருக்குன்ற மாதிரி அன்ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அன்ரியலிஸ்டிக்கான ஒரு கோல். ஓகே, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா குறைப்பீங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோ குறைப்பீங்க, திரும்ப ஏறிடும். இதை தான் நிறையா பேர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக குறைக்கணும்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு, அடுத்தது ஃபுட்டு. இந்த ஃபுட்டுன்னு வரும்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து தான் நம்மளுக்கு உடம்புக்கு நியூட்ரிஷன் கிடைக்குது. அதில் மேக்ரோ நியூட்ரிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் ஃபேட், ப்ரோட்டீன், இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்டில் ஃபைபரும் அடங்கும். அதாவது சிம்பிள் கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதில் இருக்குன்ற பேசிக் இன்ஃபர்மேஷனை கற்றுக்க ட்ரை பண்ணணும். இதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? இதுக்குன்னு தனியாக சேனலே வச்சுருக்கேன். பட் யாருமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகேவா? இதுதான் பிரச்சனையே. நான் வெயிட்டை குறைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த சொன்னால் அதை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் தான் விட்டுற முடியுமே தவிர அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு சேலஞ்சு கொடுத்தேன், நியூ இயர் சேலஞ்ச். 50 நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன். ஓகேவா? அதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 18,200 கமெண்ட்ஸ் வந்தது. இப்போ 18,000 பேர் நான் ரெடி, வெயிட்டை குறைக்க ரெடியான்னு கேட்டோன்னா ரெடி அப்படின்னீங்க. நெக்ஸ்ட் டே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் டே 1 வீடியோ போடுறேன், அதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம், சூப்பராக வெயிட்டை குறைச்சிடலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இது மாதிரி நான் நிறைய சேலஞ்ச் யூடியூப்பில் போட்டிருக்கேன். சரி, ரொம்ப நாளாக போடாததுக்கு காரணம் என்னென்னா யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் போடாமல் இருந்தேன். இன்பாக்ஸில் வந்து கேட்டிங்க, இவ்வளோ பேர் ரெடின்னு சொன்னீங்களேன்னு போட்டேன். டே 1 வீடியோவில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 18,000 ஒரு பாதி பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒரு கால்வாசி பேர் 72 கமெண்ட்ஸ். 18,200 பேரில் 72 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 72 பேர்லேயும் நான் ப்ரைவேட்டாக சில கம்யூனிட்டி வச்சுருக்கேன். அதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க 50 பேர். ஓகேவா? ஒரு 45லேருந்து 50 பேர் இருப்பாங்க. மீதி 22 பேர் தான் வந்து அது கூட ஃபுல் இன்ஃபர்மேஷன் போடல, நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை போடலங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு டே 1 ஃபினிஷ்டு. என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நடந்தேன், அவ்வளோதான். அதை கற்றுக்கவே தயாராக இல்லை. இப்படி இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குருட்டாம்போக்கில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நான் வெயிட்டை குறைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், நடக்கணுமா, கொஞ்ச நாள் நடப்பீங்க, கொஞ்சம் குறையும், திரும்ப விட்டுருவீங்க, ஏறிடும். இல்லைனா வாழ்க்கை பூரா நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான், மெயின்டைன் ஆகும். ஸோ ஒரு ப்ராப்பராக பண்ணணும்னா ப்ராப்பர் மெத்தட் என்னன்றதை நீங்கள் கற்றுக்கணும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் கற்றுக்கிறேன்னா சிம்பிள். நான் சொன்ன மாதிரி உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி, அந்த எவ்வளோ குறைக்கணும், எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குது, இந்த டீட்டெயிலெலாம் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மொத்தம் 3 விஷயம் நீங்கள் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை பண்ணாலே நீங்கள் சஸ்டைனபிளாக வெயிட்டை குறைச்சி மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கார்டியோ ஆக்டிவிட்டி. இது மூலமாக தான் ஃபேட் லாஸ் நடக்க போகுது. ஸோ இதை பண்ணணும். இது கூடவே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். அது பாடி வெயிட் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லை தம்பில் வச்சுருக்கலாம், ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சுருக்கலாம். ஸோ உங்கள் ஜாயின்ஸ், மசில் இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு குட் ஹார்மோன்ஸ் உடம்புல நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கும், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் செஞ்சு ஆகணும். ஓகேவா? அப்போ தான் மெட்டபாலிக் ரேட் ஹையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகி உடம்புக்கு ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே? இல்லைனா சாப்பிட்டேன், நெஞ்சு கரிக்குது, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், பசிக்கவே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கிறது தான். சரியா? 3வது, ஒரு ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட். ஓகேவா?
அது எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ் டயட்னா என்ன, ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன். தெரியலனா போய் கூகுளில் போட்டிங்கன்னா தெளிவாக வந்துடும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் கூகுளில் போய் கூட போட்டு பாருங்கள், ஹவு டு லூஸ் வெயிட் ப்ராப்பர்லின்னு போடுங்க. நான் சொன்ன விஷயம்லாம் தான் வரும். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை தான் கற்றுக்கணும். ஓகே, இல்லை எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுங்க, நான் அப்போ அழகாக வெயிட் லாஸ் பண்ணிவிடுவேன், இல்லை ஒரு டயட் சார்ட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பீங்க. அடுத்தது இந்த சேலஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது பாருங்கள். சேலஞ்சுனே போட்டு ப்ளேலிஸ்ட் 2019 எவ்வளோ சேலஞ்சு கொடுத்து எவ்வளோ பேரை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ப்ரைவேட்டாக வந்து ஒரு எஃபி கம்யூனிட்டி வச்சுருந்தேன், டிடிஎஸ் மோட்டிவேஷன்ட்டு. 80,000 பேர் இருந்தாங்க. அது ஹேக் ஆகிடுச்சு, இப்போ கிடச்சிருச்சு. ஓகேவா, லாஸ்ட் வீக் தான் கிடச்சிது. அதை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி ரெக்கவர் ஆச்சுன்றதை ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேவா, 1 இயர் ஆச்சு. ஸோ அதில் வந்து நிறையா சேலஞ்சஸ்லாம் கொடுத்துருந்தேன். நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இல்லை பழைய சேலஞ்செலாம் பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ ஏன்னா ஃப்ரீயாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன். திரும்ப நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை. ஓகேங்களா, ஏன்னா அதான் நான் சொன்னேன் 18,600 எங்கே இருக்குது, டே 1க்கு 72 எங்கே இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீடியோ பண்ண முடியும்? அதனால தான் இந்த சேலஞ்சை பற்றியே நான் பேசுகிறதில்ல. சரியா? ஸோ இந்த 3 விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். அந்த தொடர்ந்து பண்ணுறது தான் 4வது விஷயம். ஸோ இந்த 4 விஷயம் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிடலாம். வெயிட்டை குறைச்சிட்டு விட்டால் திரும்ப ஏறும் இப்படி குறைச்சாலும். ஓகேவா, அப்போ குறைச்சிட்டு நம்ம எவ்வளோ சாப்பிடணும், என்ன பண்ணணும். இப்போ 6 நாள் வாக்கிங் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் குறைச்சதுக்கப்புறம் 3 நாள் வாக்கிங் பண்ணணும். வாரத்தில் 4 நாள் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா அதை வந்து 2 நாளாவோ 3 நாளாவோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிட்டா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிடுவீங்க. இப்போ எனக்கு டயட்டை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, டயட்டை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, டயட்டை கற்றுக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி கேலரிஸ் இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் எனக்கு எப்படி சாப்பிட்றது, நம்ம ஊர் ஃபுட்டில் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலனா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயே பயோ இருக்குது பாருங்கள். அங்கே வந்து என்னோடய சேனல் இருக்குது. அதாவது பாட்காஸ்ட் சேனல்னு சொல்லுவாங்க இல்லையா. டெய்லியும் என்னோடய கிளைண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்னோடய வெப்சைட்டை யூஸ் பண்ணி வித் கேலரிஸோட வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டு டெய்லியுமே நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக எப்படி சாப்பிட்றாங்க, ஃபைபர் ரிச்சாக எப்படி சாப்பிட்றாங்கன்றது. ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி. ஸோ உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக போட்டுருக்கேன். 3 மாதத்துக்கான டயட் சாட் இருக்குது. ஓகேங்களா, யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, இப்படிலாம் சாப்பிட்லாம். அதுவும் தமிழ்லேயே கேலரி டீட்டெயில்ஸோடு இருக்குது. அது என்னோட ஓன் வெப்சைட். ஓகேங்களா, அதனால் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன், வெயிட் லாஸ் ரெசிபி அஃபிஷியல்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, எல்லாமே ஃபுட் வீடியோஸ். ஓகேங்களா, வித்து கேலரி டீட்டெயில்ஸ், எப்படி செய்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், எவ்வளோ கிராம், எல்லா டீட்டெயிலோடு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து செஞ்சாலே அதில் இருக்க கேலரிஸ், அதில் இருக்க ப்ரோட்டீன் வேல்யூ கிடச்சிடும். ஸோ நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கவே வேணாம். 3 ரெசிபீஸை சேர்த்தா ஒரு டயட் சாட் ரெடி. உங்கள் கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மேக்ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அதிகம் பண்ணுறது கம்மி பண்ணுறது பண்ணிங்கன்னா டயட் சாட் ரெடி. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு டயட் சார்ட்டை வச்சு வெயிட் லாஸ் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக பண்ண முடியாது. நான் ஒரு டயட் சார்ட் தரேன், இல்லை ஒரு 60 நாளைக்கு நான் டயட் சார்ட் தரேன், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணிவிடுவீங்களான்னா அந்த பேப்பரை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் பண்ணுவீங்க. ஓகே, அந்த பேப்பர் இல்லை, வெளியூர் போகிறீங்க, ஏதாவது மாற்றி சாப்பிட்ணும், ஒரு ஐடியா இல்லை, சாப்பிட ஆரம்பிப்பீங்க, திரும்ப வெயிட் ஏறும், போர் அடிச்சிடும் ஒரு கட்டத்தில். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம், ஒரு பிளேட்டை பார்த்தா இதில் 15 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்றதை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா, அது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. இந்த நிறைய பேர் இப்படிலாம் வந்து பார்ப்பாங்களா, மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு ஒரு கும்பல் வரும். கேளுங்க அவங்கக்கிட்டே, மைண்ட்ஃபுல்னால் என்ன, அது எப்படி சாப்பிட்ணுன்னு கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அப்படியே திரும்பி ஓடிடுவாங்க. ஓகேவா, ஏன்னா எல்லாமே பேசுகிறதுக்கு மட்டும்தான் இங்கே. அதை செயலில் காட்ட சொன்னால் சும்மா கமெண்ட் செக்ஷனில் வந்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்ணும், அந்த காலத்தில் இப்படி சாப்பிட்டாங்களா, இந்த காலத்தில் இப்படி சாப்பிட்டாங்களா, நாங்கள் அப்படி சாப்பிட்டாங்களான்னு ஒரு கும்பல் ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கும்பலை கண்டுக்காதீங்க. நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்படி தான் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக சேலஞ்சு கொடுத்து இதை வந்து ஒரு சேவையாகவே வந்து கடந்த 6 வருஷமாக செஞ்சிகிட்ருக்கோம். எவ்வளோ பேரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணவங்கள்ட்டலாம் நான் நிறையா சர்வே எடுத்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் இந்த கேலரி டெஃபிசிட் கான்செப்டெல்லாம் வந்து போய் அதை அப்படியே நம்பாதீங்க. இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. தேர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் கேலரிஸ், நான் ஸ்டாண்டர்ட் கேலரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
ஒவ்வொருத்தவங்களோட மெட்டபாலிசத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கு ஒரு கும்பல் வரும், அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு. ஆனால் நான் அதை புரிஞ்சு வச்சுருக்கேன். என்னென்னா, ஒரு இட்லி இருக்குது, ஓகேவா? எனக்கு அந்த இட்லி 50 கேலரிஸ். அது சாதாரணமாக அந்த இட்லி வந்து ஒரு 70 கேலரிஸ்னு வச்சுக்கலாம். என்னோட மெட்டபாலிசத்துக்கு 50 கேலரின்னு வச்சுக்கோ. ஒருத்தவங்க எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே செய்யாமல் ஐடியலாக இருந்து ஹார்மோன்லாம் இன்பேலன்ஸ் ஆகி ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதே இட்லி 450 500 கேலரிஸ். ஸோ ஒன்றே ஒன்று சாப்பிட்டா எனக்கு பசிக்கவே இல்லை, எதிர்த்து வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த உடம்பு அதை அப்படி கன்சிடர் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கணும். அதை எப்படி மாற்றுறது? அப்போ அவங்க ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணணும், மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக மூவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேப்பரை பார்த்துட்டோ ஒரு சயின்ஸில் நான் படித்தேன்றது மட்டும் ரியல் லைஃப்பில் ஒத்து வராது. பர்சன் டு பர்சன் மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நிறையா விஷயங்கள் நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் காதால் கேட்குறது எல்லாமே வந்து அப்படியே உண்மை கிடையாது அப்படின்றத. அடுத்தது ஓகே, எங்கே விட்டேன்னு மறந்துட்டேன் எப்பவும் போல். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை பில்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னா என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அது எல்லாமே அதில் அடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கேன், உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் செஷன், ஓகேங்களா? ஆன்லைன் செஷனில் ஒர்க் அவுட் செஷன் சொல்லி தருவேன். அதில் கார்டியோவும் இருக்கும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் இருக்கும், கோர் ஸ்ட்ரென்த்தனிங்கும் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான செஷன், ஆன்லைன் செஷன். அப்புறம் நிறையா பேருக்கு வெறும் ஆன்லைன் செஷன் மட்டும் நான் பண்ணுறேன், அதுக்கு எவ்வளோன்ற மாதிரிலாம் கேட்பீங்க. அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே நிறையா பேர் வந்து ஆன்லைன் ஒர்க் அவுட் செஷன்னு சேர்றீங்க இல்லையா? ஆன்லைன் ஒர்க் அவுட் செஷன் சேர்ந்தால் வெயிட்டை குறைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டுறதுனால கண்டிப்பாக குறைப்பீங்க. ஒரு 3 மாதமோ 2 மாதமோ நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டுறீங்க. அதாவது உங்கள் எனர்ஜியை அந்த 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக செலவு பண்ணுறீங்க. ஸோ ஃபேட் லாஸ் ஆகும், ஓகே, கண்டிப்பாக ஆகும். ஆனால் அந்த 3 மாதம் முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே நம்ம இதை வீட்டிலையே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஹேபிட்டில் வீட்டில் போய் பண்ணலான்னு நினைப்பீங்க. அங்கே 1 ஹவர் டெடிக்கேட்டடாக பண்ணியிருப்பீங்க. இப்போ வீட்டில் போனோம்னா அதே 1 ஹவர் தான் பண்ணுவீங்க. ஆனால் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டி வந்து பாதி ஆகிடும். இந்த பாதியானது கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 இன்ட்ரெஸ்ட் போய் ஒரு கட்டத்தில் விடுவீங்க. இப்போ விடும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? எவ்வளோ குறைச்சிங்களோ அதை விட அதிகமாக ஏறிடும். அப்போ இதை ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணும். ஒரே ஒரு ப்ரோக்ராமில் சேர்ந்து ஒரு 3 மாதம் நான் பண்ணிவிட்டு குறைச்சிட்டா அப்படியே இருக்குன்றது நடக்காது. கூடவே ப்ராப்பரான டயட் இருக்கணும். கிராஷ் டயட் இருந்து குறைச்சிங்கனாலும் வெயிட்டு வேகமாக ஏறும். அப்போ இது கூடவே நியூட்ரிஷனை கற்றுக்கணும். ஸோ ஒரு ஆன்லைன் செஷனில் சேர்ந்து நீங்கள் ஒரு வெயிட்டை குறைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நியூட்ரிஷன். நீங்கள் வெயிட் லாஸில் ஒரு ஜென்ரல் வெயிட் லாஸ், ஒரு ஜென்ரல் கிளைண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒர்க் அவுட் 10%, டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட் 90%. ஓகேங்களா? இந்த 50%லாம் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க, இல்லை நான் மாடலாக மாறணுன்றவங்களுக்குலாம் அந்த கேட்டகரி. அது உள்ள நம்ம போல நம்ம வீட்டிலேருந்தே எப்படி ஹெல்த்தியாக குறைக்கிறது, ஒரு எக்ஸஸாக இருக்க வெயிட்டை எப்படி குறைச்சி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி பேசுகிறோம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் செஷனும் வந்து நாங்கள் இப்போ எங்கிட்ட 130 கிலோ 140 கிலோ இருக்கவங்களும் வராங்க, 80 கிலோ இருக்கவங்களும் வராங்க. அதுக்கேற்ற மாதிரி செஷன்ஸ் காலையில் 5 to ஈவினிங் வரைக்கும் ஒரு 8 செஷன் இருக்குது. எந்த செஷன் வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் பிகினராக இருந்தால், ஓவர் வெயிட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பேட்டர்ன். ஓகேங்களா? இதே வந்து இல்லை நான் வந்து ஓரளவுக்கு தான் ஃபேட்டாக இருக்கேன், என்னால் கொஞ்சம் செய்ய முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் செஷன். இதை கிராஜுவலாக சொல்லி கொடுத்து இதையும் கற்றுத்தரோம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, அதில் நான் மென்டாராகவும் இருப்பேன். உங்களுக்கு இது கூடவே நாங்கள் இருந்து உங்கள் ஜேர்னியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து அந்த ப்ராசஸை லேர்ன் பண்ணிக்குவீங்க. நீங்கள் இப்போ வெயிட்டை குறைச்சிட்டீங்க, உங்களுக்கே அதுக்கப்புறம் எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், எங்கே போனாலும் எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிளாக இருக்கும் இந்த வெயிட் லாஸ். ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது வெயிட் லாஸே கிடையாது, ஃபேட் லாஸ். நம்ம ஃபோக்கஸ் ஆன் ஃபேட் லாஸ். ஃபேட்டோட பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கான ஒரே வழி ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பரான வேவை குறைக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் மேக் பண்ணி அதை டெய்லர் மேடாக மேக் பண்ணி அதில் கேலரி டீட்டெயில்ஸ் வித் தமிழ்லேயே, ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் தமிழ் இருக்கிறதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேலரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து சாம்பிள் டயட் சார்ட்ஸ் ஒரு 500 டயட் சார்ட்ஸ் கொடுப்பேன் உங்கள் கேலரியில். ஸோ யூ ஹாவ் அ 500 பிரேக்ஃபாஸ்ட், 500 லஞ்ச், 500 டின்னர். அது எல்லாமே சாம்பிள்ஸ். அதை சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னா அத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஓ இப்படிலாம் சாப்பிட்லாமா, ஒரு ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி அந்த பிளாக், அதில் வந்து எப்படியெல்லாம் ஃபுட்டு செய்யலான்ற லிஸ்ட்டு, அந்த இதையும் பிளாகாக கொடுத்துருப்பேன்.
இதை தாண்டி உள்ளேயும் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைஸ் வச்சுருக்கேன். இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் செஷன் இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் ஜேர்னியில் எங்கே எவ்வளோ ஃபேட்டில் ஆரம்பிச்சிங்க, ஒவ்வொரு வாரமும் ப்ராக்ரஸ் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குறைப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டினாக இருக்கும். இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு ப்ராடக்ட் நான் விற்கல, ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றதை பொறுத்து தான் வந்து சார்ஜ் இருக்கும், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 months 6 months 1 year வச்சுருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைன்றது நடுவில் விட்டிங்கன்னா திரும்ப ஏற தான் போகுது, ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 கிலோ குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு 10-12 கிலோ வந்து ரொம்ப வேகமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் வந்து ரியல் ஜேர்னியே ஸ்டார்ட். அங்கே தான் நிறையா கற்றுக்கணும். டே 1 ஸ்டார்ட் பண்ணுற டயட்டு டே 100 இருக்காது. டே 100 நீங்கள் சாப்பிட்ற மாதிரி டே 300 சாப்பிட மாட்டீங்க. இது கார்டியோலையும் அடங்கும், ஒர்க் அவுட்லேயும் அடங்கும். அப்போ அதில் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறது, என்னெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி தந்து உங்களை சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ இதில் 3 months பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் இருக்கும் 8500, ஓகேங்களா? 3 months இதில் நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து சம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் வந்தால் தான் உங்களுக்கு என்ன தேவைப்படும், எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட் சொல்ல முடியும், ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நாளாக ஃப்ரீயாக பண்ணேன், இப்போ என்ன வந்து நீ காசு கேட்குறிய அப்படின்னா, நான் ஃப்ரீயாக எவ்வளவோ பேரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். இப்போவும் வீடியோ இருக்குது, நீங்கள் தாராளமாக வேணுன்னா போய் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நிறையா அனுபவப்பட்டேன். ஒரு லைவ் வந்தால் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறது, நான் வெயிட் லாஸ்க்கு என்ன சாப்பிட்ணும், ஹார்லிக்ஸ் சாப்பிட்லாமா, கொல்கட்டை சாப்பிட்லாமா, ஓட்ஸ் சாப்பிட்லாமா, இதே லெவலில் தான் இருக்கீங்க. வயிறை குறைக்கணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஸோ அப்கிரேடே கிடையாது. இது படித்தவங்கலேருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாம் இந்த கொஸ்டின் தான், ஓகேங்களா? அப்புறம் ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க, நீ என்ன பெரிய டாக்டரா இதான்ட்டு. என் ப்ரோக்ராம்லேயே ஒரு 25 டாக்டருக்கு மேலே வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ்ன்றது ஒரு ஹேபிட், ஓகேங்களா? இது ஒரு லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, டாக்டர்ன்றவங்க வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்டு இப்படின்றத சஜஷன் பண்ணுவாங்களே தவிர, இது ஒரு பேட்டர்ன். இது நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணி இதை எப்படி வந்து பண்ணணுன்றதை கற்றுக்கணும். இதை தான் நாங்கள் சொல்லித்தரோம், ஓகேவா? இதில் எங்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்த்தோ இருக்காங்க. இவங்கெல்லாமும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கம்யூனிட்டியாக தான் நாங்கள் சேர்ந்து செயல்படுறோம். இது ஒரு டீம் ஒர்க், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் பண்ணிவிடுவோம். டெய்லியும் நீங்கள் சாப்பிட்றத ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். உங்களுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக. அதாவது குரூப்னால் நிறையா பேர் இருக்குதுல, டயட்டிஷியன் இருப்பாங்க, அதில் ட்ரைனர் இருப்பார், நான் இருப்பேன், நீங்கள் மட்டும் இருப்பீங்க. அந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போவேன். ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் இது வரைக்கும் பல முயற்சி எடுத்துட்டேன், என்னால் குறைக்கவே முடியலன்றவங்க இதில் சேருங்க. 2025 சூப்பராக நீங்கள் குறைக்கிறீங்க, அதுக்கு நான் கேரண்டி, ஓகேங்களா? இது தவிர வேறு என்ன, எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறது தான். இந்த ஷார்ட்கட்டு நான் வீடியோ பார்த்தேன், அவங்க பார்த்தேன், இவங்க பார்த்தேன்றதெல்லாம் இல்லை. புரிதல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லணும்னா, நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு எதிரியோ இல்லை பண்ணுறவங்கள திட்டுறதோ இல்லை. எங்கிட்ட வர எல்லாருமே நான் அதை ட்ரை பண்ண வெயிட் ஏறிச்சு, அதை ட்ரை பண்ண வெயிட் ஏறிச்சு. ஏன் ட்ரை பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தெரியாது, எவ்வளோ கிராம் சாப்பிட்டீங்க கேட்டால் தெரியாது, அதாவது எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டீங்க தெரியாது, எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்க தெரியாது, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு எவ்வளோ கிராம் சாப்பிடுவீங்க ஒன்றுமே தெரியாது. நான் சாப்பாடை கம்மி பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இங்கே இதுதான் தப்பு. நியூட்ரிஷனை பற்றி கற்றுக்கோங்க. ரொம்ப அப்படியே வந்து நான் படிங்க அந்த மாதிரி சொல்ல, ஒரு தட்டு பார்த்தா ஓகே இதில் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். அது நம்மளுக்கு எவ்வளோ பத்துது. இங்கே 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் வேறு வேறு அளவு இருக்கும், ஓகேங்களா? அவங்க ஹைட்டு வேறையாக இருக்கும், வெயிட் வேறையாக இருக்கும், அவங்க மெட்டபாலிக் ரேட் வேறையாக இருக்கும், உங்கள் மெட்டபாலிக் ரேட் வேறையாக இருக்கும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஹைக்கு கொண்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் அதிகமாக தேவைப்படும். இங்கே ஜேர்னி ஏன் தோக்குதுன்னா, ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கேலரிஸில் ஆரம்பிப்போம். நம்ம ஆளுங்க தான் வீடியோ போட்டுடுறாங்களே, வெயிட் குறையிலையா 200 குறை, இன்னும் வெயிட் குறையிலையா இன்னொரு 200 குறை, இப்படியே குறைச்சி 0 கேலரிக்கு வந்துரு, கடைசியாக வாட்டரை குடிச்சிட்டு வாழ்ந்துரு. ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது யூ ஹவ் டு இன்க்ரீஸ் த கேலரிஸ். ஏன்னா உங்கள் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும், உங்களுக்கு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும், அப்போ கேலரிஸும் அதிகமாகும், ஓகேங்களா? உங்களோட ப்ரோட்டீன் கோலும் அதிகமாகும். அதே மாதிரி வந்து நிறைய இங்கே மிஸ்லீட் கன்செப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களோட வெயிட்டுக்கு 1 kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் எடுங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. நானே 127 கிலோலேருந்து குறைச்சேன். அப்போ நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிராம் ப்ரோட்டீன் 127 கிராம் எடுக்கணுமா?
அப்போ 80 கிலோ இருக்கும்போது 2 கிலோனா எவ்வளோ எவ்வளோ வருது பாருங்கள், 160 கிராம். ஸோ 127 ஸ்டார்ட் பண்ணி 120 வருமா? இது எல்லாமே வந்து ஒரு தப்பான புரிதல். உங்களோட லீன் மாஸ்க்கு எடுக்கணும். நம்ம அவ்வளோ எப்படி சொல்கிறது, கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கவே வேணாம். உங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு 1 kgக்கு 1 கிராம் எடுங்க, எக்ஸஸாக இருக்க ஃபேட்டுக்கு எடுக்காதீங்க. அதுலேருந்து கிராஜுவலாக உங்கள் ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த 1 கிராமே அப்சர்வ் ஆகாது. உங்கள் மெட்டபாலிசம் ஏற ஏற தான் வந்து நீங்கள் சாப்பிட்றது அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 1 1.25 அப்படியே கிராஜுவலாக ஏற்றணும். ஸோ அதெல்லாம் எப்படி, அது நம்மளுக்கு எப்படி அப்சர்வ் ஆகுதுன்றதை கற்றுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் நாலேஜை வந்து லேர்ன் பண்ணணும். அதில் ஃபுல்லாக வந்து உங்கள் மைண்டை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து சஸ்டைனபிளாகவும் புரிஞ்சும் பண்ணுவீங்க. என் கூட இருக்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு ஜேர்னின்றது அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் இதை பற்றி அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டு லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுற விஷயம். இந்த 3 மாதத்தில் நான் எத்தனை கிலோ குறைப்பேன், இந்த 6 மாதத்தில் எவ்வளோ குறைப்பேன், நீங்கள் 30 கிலோ 3 மாதத்துலையும் குறைக்கலாம். ஓகேங்களா? 2 மாதத்தில் கூட கிராஷ் டயட் இருந்து ஓடி கீடி குறைக்கலாம். அப்புறம் லூஸ் ஸ்கின் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன், வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெயின் வந்து இது தொங்கிருச்சு. இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் கடைசியாக புலம்பிக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மண்டை எப்படி சொல்கிறது ப்ரெஷரை ஏற்றிட்டு இருக்கணும். ஸோ பண்ணும்போது ஒரு பிளானோட ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எந்த வித தலைவலியும் இல்லாமல் அழகாக பண்ணலாம், புரிஞ்சு பண்ணலாம். ஓகே? அதனால் நீங்கள் பே பண்ணி பண்ணாலும் சரி, பே பண்ணாமல் ஃப்ரீயாக பண்ணாலும் சரி, புரிஞ்சு பண்ணுங்கள். அவ்வளோதான். எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏதோ என் பையன் அங்கே ஒர்க் அவுட் பண்ணிருக்கான். டேய் வாடா, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். அவனை போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அவனும் நானும் சேர்ந்து நிறையா கண்டென்ட்லாம் இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். தயவு செய்து வந்து திரும்ப சேலஞ்சு போடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் கேட்டு நானும் சேலஞ்சு போட்டு அவஸ்தைப்பட்டது தான் வந்து மிச்சம். அதனால் சேலஞ்செலாம் இனிமேட்டு கண்டிப்பாக போட மாட்டேன். ஸோ இவன் தான் உங்களுக்கு டயட் ஃபுட்டுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வந்து பேஜ் வச்சுருக்கேன், அதுலேயும் போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வேலிடை ப்ரொவைட் பண்ணுறேன். தாராளமாக எடுத்து அதுலேருந்து பண்ணுங்கள். இந்த சும்மா சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஸ்டைலாக எப்படி சொல்கிறது, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கேலரி டெஃபிசிட்டில் தான் இருக்கணும். இது ஊருக்கே தெரியும், கம்மியாக சாப்பிட்டா வெயிட்டு குறையும்ன்ட்டு. அதனால் அது விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அது மட்டுமே விஷயம் கிடையாது. இதில் தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லி தான் ஏமாற்றிட்டு அலையிறாங்க. அதனால் அதுதான் விஷயம் அப்படின்லாம் வந்து கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? நிறைய விஷயம் எல்லாமே சப்பையான விஷயங்கள் தான். நீங்கள் புரிஞ்சு பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இவர் வந்து என் கூட சேர்ந்து ஃபிட்னஸ் ஜேர்னியை ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணலாம், ஃபிட்னஸை கற்றுக்கலான்னு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நான் பாடி பில்டிங் பண்ண போகிறேன் அது இதுன்னு சொல்லி நிறையா மொக்க வாங்கியிருக்காரு. ஓகேவா? இந்த வாட்டி என்ன பண்ணுறாரு, நிறையா கற்றுக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறீங்க? சத்தமாக மைக் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவரோட கைடன்ஸ் அடுத்து என்ன ப்ரோட்டோகாலோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஃபாலோ பண்ண போகிறோம். இது தவிர ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறையா இவருக்கு டவுட் வரும்ல, இந்த ஜிம் ரிலேட்டடெல்லாம் கண்டென்ட் கேட்டிருந்தீங்க. முடிஞ்சால் இவரோட இன்ஸ்டாகிராமில் நான் கொடுக்குறேன். இவர் இன்ஸ்டாகிராம் இங்கே வரும். என்ன பேர்? ஏதோ விஸ்வா. அப்படின்னா சயன்றது வந்து அனிமே, அது வந்து அந்த பேர் என்ன? என் டிஷர்ட்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் எந்து. ஆனால் வாங்குறது இவங்க எல்லாமே அனிமேஷன் டிஷர்ட் தான். அனிமேஷனால நிறைய இப்போ யங் ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட் பார்க்குறவங்க எல்லாம் பொம்மை படம்ன்றாங்க. பொம்மை படத்தில் பார்த்துட்டு தான் ஒரு 8 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு கிழவர் வரைக்கும் பார்க்குறாங்க எல்லாருமே. ஏதோ சொல்கிறான் விடுங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம வந்து கொண்டு போகலாம். எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக கொடுக்கலாம். நிறைய ரிவ்யூலாம் ஐடியா வச்சுருந்தோம், வேறு அதுக்கெல்லாம் ஐடியா சொல்லியிருந்தான். ஸோ அதுவும் பண்ணலான்னு இருக்கோம். நியூ இயருக்கு அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் கண்டென்ட்டும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலான்னு இருக்கேன். பட் ரியாலிட்டி என்னென்னா இவ்வளோ தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் ஹேபிட் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? கற்றுக்கிட்டு லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி பண்ணிட்டு விட்டாலும் வெயிட் ஏறிடும். இதில் இந்த அப்போ எப்படி பண்ணாலும் ஏறுமே, நான் உடனே கிராஷ் டயட் இருக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, முட்டி தேஞ்சிரும், மண்டையில் இருக்க முடி கொட்டிடும், மசில்லாம் போயிடும், ஸ்கின்னு தொங்கிடும். அப்புறம் எப்படி சொல்கிறது, சுகர் வந்து குறைச்சியான்னு கேட்பாங்க. அப்படி குறைக்கணுமா, ஹெல்த்தியாக குறைக்கணுமா அப்படின்றத தெரிஞ்சுங்க. அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ பேசுகிறியே, நீ ஏன் குறைக்கலன்னு ஒரு கும்பல் வேறு வந்துடும். இந்த நீ ஊருக்கு சொல்கிறிய, நீ குறைக்க. எனக்கு வெயிட்டை குறைக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் மசில் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? மசிலுக்கும் வெயிட்டு, அதாவது ஃபேட்டாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் ஆள் பெருசாக இருந்தால் குண்டாக இருக்காங்க உடனே ஃபேட்டுன்னு நினச்சிடாதீங்க. நான் ஃபேட்டாக தான் இருக்கேன், ஆனால் உடம்பு ஃபுல்லாக ஃபேட் இல்லை. இது மசில் மாஸ். நான் வந்து பாடி பில்டிங் பண்ணலான்னு சொல்லி போன வருஷம்
4 ரெசல்யூஷன் எடுத்தேன், அதில் 2 பண்ணிட்டேன், 2 அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. எப்போவுமே லேர்னிங் தான் கை கொடுக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதை கற்றுக்கோங்க, விஷாக வச்சுக்காதீங்க. எப்படியாவது பண்ணிடணும்லாம் இல்லை. வெயிட் லாஸ் பண்ணணும்னா ப்ராப்பராக பண்ணணும். ஓகேவா? ஸோ கற்றுக்கிட்டேன். மீதி பாடி பில்டிங் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த பேக் அண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, பேக் அண்ட் ஒர்க் பார்க்குறதுனால என்னால் அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணிவிட்டு, எனக்கு கீழே ஏன்னா டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 பேர்கிட்ட இருக்காங்க, ட்ரைனர் அது இதுன்ட்டு, அவங்களையும் வந்து செட்டில் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஓகே. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். நாலாவது என்னடா பண்ணோம், ஏதோ ஒன்று வச்சேன், அது என்னன்றதே மறந்து போச்சு பார்த்துக்குங்க, அவ்வளோ ப்ரெஷர். ஸோ எல்லாத்தையும் சாதிச்சலாம். நீங்களும் உங்கள் கோல்லாம் என்ன, இந்த வருஷம் என்ன கோல் வச்சுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறத ஒரு கோலாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. அது லைஃப் ஸ்டைல் ஹேபிட், ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக குறைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நான் 10 கிலோ குறைச்சேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் குறையிலன்ட்டு விட்டிங்கன்னா ஏறப்போகுது. அது ஏறாமல் மெயின்டைன் பண்ணுறமே, அங்கேருந்து என்ன கற்றுக்கணும்னு நினைங்க, அதுதான் வந்து நம்ம சஸ்டைனபிள் ஆக முடியும். ஸோ இவரையும் மாத்திரம். இவருக்கு வந்து இது பாருங்கள், காலில் ஒரு பிரச்சனை இருக்குது, லிக்மெண்ட்டு வந்து இன்றைக்கி தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம். ஏற்கனவே சொல்லி தேவையில்லாமல் போய் ஃபுட்பால் ஆடுறேன்னு சொல்லி நொண்டிக்கிட்டு இருக்காரு. அதுவும் என்னன்ற அப்டேட் கொடுக்குறேன். அவ்வளோதான். பை பை, ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். ஓகேவா?